கண்ணொரு பக்கப்பா தெசமாரி நிக்குது. இந்த தங்க மந்தி இன்னைக்கு வழிகேட்டு நிக்குது. வர சொல்லு தாயி. அங்க கருப்ப நான் இருக்கிற தகுதிமன் இல்லையா? இன்னைக்கு பட்டிக்குள்ள ஏறுந்தாலுமா போகுது. இன்னைக்கு தனி மரம் தோப்பாய் கம்மின்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா? கொஞ்சம் நெய்யும் மாறிக்கோணும், வட்டியும் மாறிக்கோணும். புரிஞ்சுதா தாயி? ஆழமான தலைவனா தலை வச்சு ஒரு சேர்த்தி உங்க வட்டி பால் போல பெருக்கி போலாம் சொல்வதை கொடுத்து கட்டுவத்தில் முகவத்திலே வச்சு வேடி காமிக்கிறாயா? 8 நாளுக்குள்ள மாற்றம் தர்றேன். உஷாரா கைப்பற்றிக்கணும். புரியுதா? போ வரப்போ. கல்யாணம் ஆகணும், வட்டி பெருகோன்னு அப்படின்னு வந்து என் பட்டியில கல்யாண காரியத்துக்கு குத்தரை கேட்டு வந்து நிக்குதுடா. வந்து நிக்க சொல்ல பார்க்கலாம். அடியா போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி இன்னைக்கு காரியம் கைகூட மாட்டேங்குதப்பா. காரியம் நடக்கிற வாரத்தில் நின்று போயிருக்கு. இதை மீட்டு கொடுத்து எனக்கு நல்ல திசை காமிச்சு இந்த நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? அது போக இல்லத்துக்குள்ள கொஞ்சம் எல்லாம் நிம்மதி இல்லாத நிக்குது. இதையும் மீட்டு உத்து காமிக்கிறப்பா. திசை காமிச்சு உன்ற காரியத்தை முடிச்சு கொடுத்துற. அது நோவு நொடி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத நிக்குது. பெத்த கண்ணு படிப்பு முறையில வந்து கேட்டுட்டு நிக்குது. வந்து நிக்க சொல்லு. அங்க கருப்பங்கோட்டையில் இன்னைக்கு நோவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம். இன்னைக்கு பட்டியல ஒரு பணம் வந்து 9 பணம் தண்டமாய் நிக்கிறாயா? இது எல்லாம் நீக்கி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். கோயில் பாளையா என்ற தங்க மந்தி இன்னைக்கு வட்டியில உத்தரவு கேட்டு நிக்குது. வர சொல்லு பார்க்கலாம். தங்கமணி பேர் அடியா தாயி. அங்க கருப்பங்கோட்டையில கூட வந்து நிக்கிற தகுதிமான் இல்ல. இன்னைக்கு சில சோதனை நடக்குதுன்னு சொல்லி பயந்துட்டு வந்து நிக்கிறியா? அதெல்லாம் யாரு கிட்ட நாட முடியாத எதிரியா? அதே மாதிரி சில சொத்து விஷயத்துல கொஞ்சம் மாறாட்டமா இருந்தது இல்லையா? அந்த மாறாட்டமா இருந்த புத்தி மாத்தியாச்சாயா? அதெல்லாம் 1000 பேர் 1000 சோதனை போட்டாலும் எங்கேயும் போகாது. கைப்பற்றி கொடுத்தாருனாயா? கூடி சீக்கிரமே கையில படிக்கிற முடிச்சுக்கோ. வேற என்ன வேணும்? பெத்த தகப்பனுடைய ஏடு கேட்டு நிக்க. நீ நினைச்சபடியே செய்ய. கூடவே வந்து நிக்க. வேற என்ன வேணும்? உடம்பு தொந்தரவு சிக்கல் தாயி அதெல்லாம் எந்த விதத்திலும் புறப்பாடு வராது. தாயும் தகப்பனுமா கூட வந்து நிக்கிறனா இல்லையா? அதே மாதிரி வட்டி தங்க குளத்துல ஆந்து கொடுக்குற நேரம் வந்துருச்சு. பிடிச்சுக்கோ. ரெடியா? தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. வரப்போ பெயிண்ட் கடை விற்கணும். பெயிண்ட் கடை நல்லபடியா அதை லாபத்துக்கு வரணும். ஏமாத்தி வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறா. வச்சல் அடியா தாயி. நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற தகுதிப்பன் இல்லப்பா. சில பேர் எல்லாம் இடக்கூடு போட்டு இன்னைக்கு கைமாத்துறதுக்கெல்லாம் தடுப்பு பண்ணி வச்சிருந்தாங்கப்பா. அந்த தடுக்கல் அத்தனை இன்னைக்கு எடுத்து வீசியாச்சு. தேடி வருவாங்க. புடிச்சுக்கோணும். புரியுதா? அதெல்லாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருக்க கோட்டையில கொடி நடத்த இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. புடிச்சுக்கோ.
வந்த, எங்கேயும் போய் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன கோப்பிக்காரங்கிட்டையும் போயாச்சு, மத்த பக்கம் தேவாதிகிட்ட போயாச்சு, எல்லாம் பொய்யா போச்சு. என் பட்டியல வந்து கையேந்தினேன், நான் சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு காமிக்கிறேன், இல்ல அப்படின்னா தரம் போடுறேன்னு சொன்னேன் இல்லையா. நகை எடுத்தவையில அடையாளம் காமிச்சுட்டுனாயா, நகை எடுத்தவையில அடையாளம் காமிச்சாச்சு, புரிஞ்சுதா. போய் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு, வாங்குற வழி பாரு. அது அடமானத்தில் இருக்குதுன்னு சொன்னா இல்லையா தாயா, அது விக்கலையா, அதே மாதிரி அடமானத்தில் தான் இருக்குது. ஓ ஆளை காமிச்சாச்சு, புடிச்சுக்கா, வாங்கிக்க, வேற என்ன வேணும். அதெல்லாம் எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டாமப்பா. இந்த கருப்பை கூட வந்து நிக்கிற நாளைக்கு 3.25 நாளைக்கு எப்படி நடத்தணும், அதே மாதிரி என்னை நம்பி வந்து நில்லு. கிரகத்துல இருக்கிறதையும் நீக்கி போடலாம், செல்வாக்கியும் பெருக்கி தந்துடுறேன். இந்த புடிச்சுக்கோ, போ வரம்போ, போதுமா. அமுதா கயல்விழி நாடகம்டா, நடிக்கிறவங்களுக்கு பிரச்சனை, நீ மர்மமா கேட்க வந்துருக்குதா தாயி. தாயி பொண்ணால கொஞ்சம் ஏர்போர்ட் பார்த்தாங்க, ஒரு பெத்த கண்ணு உண்டா இல்லையா. இன்னைக்கு எடை போட்டு பார்த்தவில்ல, எடை போட்டு அவங்க கையில் ஒப்படைச்சிடலாமா, எல்லாம் ஒண்ணு சேர்த்து வாழ வச்சிடலாமாயா. எல்லாம் காசு பணம் இருந்தாத்தான் வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு 2 பேர்த்தையும் புரிய வச்சிருந்தாயா. பயப்பட வேண்டாம், நான் சொன்ன கருவுக்குள்ள ஒண்ணு சேர்த்து வருவாங்க, பட்டியல ஒண்ணு நிறுத்து போதுமா. அது போக சில குறிப்பு மனசுல போட்டு நினைச்சிட்டு நிக்கிறியா, கொடுத்துருந்தாய், பயப்பட வேண்டாம் போ. ஜவுளி தொழில் இன்னைக்கு கொஞ்சம் ஏனாதானா நிக்குது அப்படின்னு நோவு நொடி பட்டியல் நிக்குது, வந்து நிக்க சொல்லு. அடியா தாயி, கருப்ப கூட வந்து நிக்கிற தைரியமா நில்லு. உனக்கு 1000 மொட்டிக்கட்டு போட்டு வச்சிருக்காங்கப்பா, ஒவ்வொரு கட்டா மிங்கணிச்சுட்டு இன்னைக்கு அத்தனை கட்டி உடைச்சாச்சு. இனி தொழில் பெருகுமப்பா, செல்வாக்கு பெருகு, எந்த விதத்திலும் பயப்பட வேண்டாம். நோவு நொடிக்கு மருத்துவத்தை பாரு, கூட வந்து நிக்கிற என்ற அடியா சொன்ன மருத்துவத்தை பாரு, நல்லது பண்ணி கொடுத்தலாம். 7 அளவு மங்குமலம் கோட்டை கொத்தலம் ஆகுது. தொழிலை பெருக்கிறதுக்கு அப்புறம் உனக்கு மனம் வாங்கி தரணும் போதுமா. ஓ வரம்பம் சரஸ்வதி, சரஸ்வதிங்கிற பொண்ணா அலக்கழிச்சிட்டு வந்து நிக்குதடா தாயி. என் பொறுப்பு விட்டுருவியா, ஏப்பண்ணா என் பொறுப்பு விட்டுறியா இல்ல நீயா முடிவு பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். தாயி நான் இருக்கிற தகுதிமான இல்லை, நல்லது கெட்டது அடையாளம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன், புரிஞ்சுதா. நல்லது கெட்டது நான் இதுக்கெல்லாம் வந்து நான் பங்கப்பட்டவன் நல்லா, புரிஞ்சுதா. எல்லாமே சரி நிகர் சமானம்னு போறவன், புரிஞ்சுதா தாயி. இதுல வாழ்க்கை மேம்படுமா மேம்படாதா அப்படிங்கிறத 2 பேர்த்துக்குமே அடையாளம் காமிக்கிறேன், புரிஞ்சுதா. அந்த அடையாளம் காமிச்சதுக்கு அப்புறம் உனக்கு நிம்மதியும் செஞ்சுட்டா, காரியத்தை செஞ்சு பழுது அப்படின்ட்டா விட்டுரு போதுமா. அதுக்கு மேல நின்ற பெரிய ஆகு ஆகாதுங்கிறத உடச்சு பேசிடுவாயா. ஆனா அதை விவரிச்சு பண்ணாத்தானே உனக்கும் தெரியும், பொன்னாளுக்கும் தெரியும். போதாயி பயப்பட வேண்டாம். மங்களிக்காரன கட்டில போட்டுக்கிற குறும்பு அட்டைக்கு பட்டியல கொண்டு சேர்த்தம் பிடிச்சுக்கோ. தாய் அடுத்த ரசு போட்டு பிடிச்சுக்கோ. நம்பாம வந்தியா, நம்புறியா, என்ற தீர்மானத்துக்கு வந்தியான்னு கேட்கிறேன். ஏமாந்த போல பொழைச்சிடாதியா, அடையாளம் காமிக்கிற பொறுப்பா. திருப்பூர் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, கொடுத்த பணம் வர மாட்டேங்குது, பட்டிக்குள்ள ஏனாதானா நிக்குது அப்படின்னு வந்து நிக்குதுரா, வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். தாயி ஏமாந்த போல பொழைச்சிட்டியா, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் கை விட்டு போட்டு இன்னைக்கு ஒருத்தன் நம்பி ஏமாந்து இன்னைக்கு அதை வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. ஒண்ணு பெத்த கண்ணுக்கு இன்னைக்கு கங்கணகாரி நடக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா, பங்காளிய பகை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறானாயா, எடுத்து குட்டிய ஒரு வழிட்டு இருக்கிறான்னு சொல்றேன், புரியுதா புரியலையா. இதை நீக்கி கொடுத்து நல்ல அமைப்பா காமிக்கிறனாயா. இப்ப சில உத்தரவு போட்டுருவேன், இப்ப சில உத்தரவு போட்டுருவேன், தேடி வரும் முச்சோன்னு அப்படி இப்படின்னு கோணக்கிளி பாய்த்தா அப்புறம் நீ சொல்லக்கூடாது, புரியுதா. நல்ல உத்தரவு நான் காமிப்பேன், காரியத்தை முடிச்சு போடு. எல்லாரும் மங்கமலாம கூட வந்து நிக்கிற பிடிச்சுக்கோ. இந்த தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. மதுரை மலைச்சாமி, மதுரையில இருந்து மலைச்சாமின்னு ஒரு அடியா வந்திருக்கிறா, வர சொல்லு. அடியா
தாயி சோதனை போட்டு வந்து நினைச்சாயா, இன்னைக்கு மந்திர மாயத்துல இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாயி பட்டி அத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சுமை சேர்ந்து சுமை மேல இருக்கிற வழி தெரியாம இன்னைக்கு என் பட்டியில வந்து நின்று உன்னையும் முடக்கி இன்னைக்கு பட்டியை முடக்கி நின்றுட்டாயா. என் பட்டியில வந்து கையேந்து முடச்சேர்த்து போனதுக்கு அப்புறம் உன்ற மேல இருக்கிற அத்தனையும் எடுத்தாச்சாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம், செய்வன கட்டு பொண்ணா முடையில கண்டவள இன்னைக்கு எடுத்து நல்லது பண்ணி தங்க வைக்கிற மாட்டாங்க வச்சு கொடுத்தாச்சாயா. இனி ஆதாயத்துக்கு கூட வந்து நிக்கிறப்பா படி 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 மீட்டு கொடுத்து உன்ற வட்டியை தங்க வளர்த்து வந்து கொடுக்கறன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கனாயா. உஷாரா பொழைச்சுக்கொள், புரிஞ்சுதா? அதே மாதிரி எதிரிக்கு ஒரு குறிப்பு காமிக்கிறனாயா ஆராய்ச்சி பார்த்துக்க, புரிஞ்சுதா? இது அப்படி அதே மாதிரி தேய்ச்சி தனி வேறு இந்த தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. போ வரம்போ ஒரு தங்கம் ஒண்ணு படிப்பு முடிஞ்சிருச்சு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுரா. வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். அரை மணி சம்பளம் அமையவனே அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதுரா. ஒருத்தர் மிலிட்டரியில டாக்டர் ஆகணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறான்டா. மிலிட்டரியில டாக்டர் ஆகணும்னு. ஐயா நான் எப்படி இந்த கத்தி மனமேல் நிக்கணும் அதே மாதிரி வட்டி இன்னைக்கு அக்கடி மனமேல் நிக்குதுரா இல்லையா. இன்னைக்கு எந்த காரியத்தை முயற்சி பண்ணாலும் அத்தனை காய்ச்சி தோல்வியாய் நிக்குதாயா. அடியானுக்கு படிப்பு முடிச்சு இன்னைக்கு தொழில் விஷயத்துக்கு 1000 முயற்சி பண்ணினாலும் அந்த 1000 முயற்சி அத்தனை தோல்வியா போகுது. அது போக இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லையப்பா. எல்லாம் ஓரியோட்ட தூரியோட்ட சிக்கலா வந்து நிக்குது. இதுக்கு நல்ல பேர் வாங்கி எனக்கு அரண்மனையில் உட்கார வச்சு எனக்கு அலங்கரிச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியா. பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இப்ப தாய் தகப்பனுமா நான் நிக்கிறேனாயா. இந்த அமாவாசை முடிஞ்ச கூட வந்து நிக்கிறேன். முயற்சி பண்ணு அமைச்சு உட்கார வச்சிருந்தாயா அரண்மனையில. போதுமா? என்ன மருதமலையாருக்கு ஒரு கோரிக்கை பாக்கி நிக்குதா இருக்குதா? பாக்கி நிக்குத மருதமலையா. பாம்பை பூரா தலையில போட்டுக்கிட்டு என்ற சித்தனும் வந்து நிக்கிற பித்தனும் நிக்கிற, புரியுதா? போய் அதை செய்ய முடியலனாலும் போய் ஒரு விலை கல்புரப்பத்தை வச்சு கையேந்து தரிசனம் பண்ணிட்டு வந்து சேருங்கப்பா. பூவை வைக்க பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சு கையேந்திட்டு வந்துருங்க. அப்ப அந்த வசதி வரும்போது அதை செஞ்சு போறோம், புரியுதா? அதே மாதிரி அடியா உனக்கு எந்த வசதி குறை இல்லாம அரண்மனை அமைக்கிற அலங்காரம் பண்ற இது சக்தி வாக்கு அரண்மனையில் உட்கார வச்சிருப்போம். போதுமா? மிலிட்டரி டாக்டர் அதான் மிலிட்டரியில டாக்டர் ஆகணும். எல்லாம் குஞ்சு குழந்தைய வந்து உள்ள பூந்தது. இன்னைக்கு படிக்க வச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு டாக்டர் ஆக்கியாச்சு. அந்த டாக்டர் ஆனதுல தனியா வைக்கலாங்கிறத விட ஏதோ அரசாங்க பதவியில போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இன்னைக்கு ராணுவத்துல நாட்டுக்கு பணிபுரை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாடா. அங்க பாத்தியா? பயப்பட வேண்டாமப்பா. அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. எல்லா காரியமும் என்னை கேட்காம செய்யறது இல்லை உண்டா இல்லையா? அதே மாதிரி நானும் உனக்கு சில சோதனைகளை போட்டுட்டு தான் வர்றேன். அப்படின்னா இங்க இருக்கிற அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கோணும், புரியுதா? வந்தோடனே கையேந்தோன்னு செஞ்சிருவேன் அப்படின்னு எல்லாரும் ஏனாதான் கணக்கு போடுறாங்களா. புடியா பிடிச்சா மட்டுமே கூட வந்து நிற்பேன் இல்லையா? அதே மாதிரி உனக்குமே 2 உத்தரவு கொடுத்த மாறி போச்சு. என்ன நடக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். எங்க அப்பனுக்கு தான் தெரியும். அப்படின்னு வந்து முறையா கேட்கிறேன். போ மிலிட்டரியில ராணுவத்துல மருத்துவத்துக்கு உட்கார வச்சப்பா சக்தி வாக்கு, புரிஞ்சுதா? என்ற சோதனை எல்லாம் பாஸ் ஆகி வந்து நிக்கிற. ஓ முயற்சி பண்ணு அலங்கரிச்சு குத்துறோம். அதே மாதிரி கேரளா இந்த ரங்கம் தவிச்சு வந்து நின்னுச்சு. தவிச்ச தங்கத்துக்கு நீ தரப்போட்டு கொடுத்துருக்கா வட்டி அத்தனை செய்வனைய முடக்கி வச்சிருந்தாங்க ஐயா. அந்த முடக்கத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ற பாதகொள்ள போட்டு அமுத்திட்டு ஐயா. உள்ளும் போதமா இந்த வட்டி இன்னைக்கு தரப்போட்டாச்சு. நீ கூத்து புழுங்க நந்தவனமும் மீட்டு கொடுத்து வருமானத்தை தங்க வைக்கிறனாயா. அள்ளி படிகளந்து உனக்கு தங்க வளத்தை வந்து கொடுக்கறன்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்கனாயா. என்ற திருநாளுக்குள்ள உனக்கு தங்க வளத்தை வளர்ந்து தடுமாறுறத பட்டிய இன்னைக்கு எனக்கு ஓவர் கிளாஸ் பண்ற மாதிரி முன்ன வச்சு வேடி காமிக்கிறாயா. இது சத்திய வாக்கு. இன்னையிலிருந்து உத்தரவு முயற்சி மட்டும் பண்ணு. அதே மாதிரி என்ற ரங்கா வா. எவ்வளவோ சிரமத்திலும் எவ்வளவோ வேதனையிலும் பட்டியல் வந்து நின்னுச்சு. குலதெய்வத்தையே கட்டில போட்டு வச்சிருந்தாங்க ஐயா. இன்னைக்கு கட்ட தெரிஞ்சவன் குதிரையில ஆடுற ஆட்டம் ஒன்னும் சொல்ல முடியாத ஆட்டமா இருக்குதப்பா, புரியுதா? அவனும் வந்து நானும் வந்து நான் வேட்டைக்காரனை புடிச்சிட்டு வர்றேன். அவன் வெள்ள குதிரையில வந்து உன்ற பட்டியை சுத்தி திடுப்புடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கிறான், புரியுதா? ஒரு குறிப்பு போட்டு சொல்லுவோம். அந்த குறிப்பை போய் அந்த ஆலயத்தை செஞ்சு போறோம், புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்க சொப்பனத்துல வந்து சொன்னா எனக்கு அமுது படைக்க சொல்லி அது எப்ப படிக்கிறது பண்ணிடுவியா? சொப்பனத்துல கிணாவில வந்து சொன்னாயா எனக்கு அமுது படைச்சு என்ன
எல்லாத்துக்கிட்டையுமே சக்கரை பொங்கல் கேட்பேன். உங்ககிட்ட கேட்டது என்ன? கொண்டு வந்து செலுத்தி எனக்கு அமுது படையாயா, அமுது படைச்ச வீட்டுக்கு நானு பாதகம் பண்ண மாட்டேனாயா, படைச்ச கையோட இந்த ஒரு கொலை போட்டு பூமி பிரச்சனைய அதை குடிச்சு கொடுத்துருந்தா போதுமா? ஓ வரம்போ நீ போட்டது ஒரு மாலை, என் கருத்துக்கு வந்தது 100 மாலை. அப்படின்னா ஒரு காலுக்கு பல காலம் பெருக்கி விடுவனாயா, புரிஞ்சுதா? அதே மாதிரி ஒரு சொத்து பிரச்சனையில மனசுல போட்டு அங்கலாப்பட்டு வந்து இவ்வளவு காலமா விட கிடைக்காம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். என் பட்டியல வந்து 8 நாளுக்குள்ளார அதுக்கு மாற்றத்துக்கு கொடுத்தாச்சாயா, அது வாயிலிருந்த பதில் வந்துருச்சு. முதல்ல அந்த காய்ச்சி செஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அது எப்படி கைப்பற்றணுங்கிறது எனக்கு தெரியும். போனா முடியாது முடிச்சு கொடுத்துறேன்ட்டு பாரு, புரிஞ்சுதா? அதே மாதிரி நீ எல்லாத்துக்கு வந்து அன்னத்துக்கு கொண்டு செஞ்சது சந்தோஷமா எடுத்துக்கிட்டப்பா, வட்டி பெருகுது, பால் பொங்குது, போதுமா? அதே மாதிரி வம்சாவளி விருத்தியாட்டுக்கு பிடிச்சுக்கோ, தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கப்பா. இந்த எல்லாம் இல்லத்துல எல்லாம் கட்டு, செல்வாக்கு வைக்கிறவங்க பைய தேடி தனிப்பாரு. ஓ வரப்போ அதே குழந்தை பாக்கியா கொடுத்து எடுத்தது இன்னைக்கு வந்து நிக்குதடா, வந்து நிக்க சொல்லு. லட்சக்கணக்கா செலவு பண்ணி எல்லாம் போச்சு இல்லையா? கொடுத்த வர பாலத்து கருப்பம் வர நீ என்னென்னமோ பண்ணி ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி என்னையும் மறந்துட்ட இல்லையா? போனதெல்லாம் போயிட்டு போச்சது. இனியாவது நீ நம்பி நிற்பியாதா? நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா அதே எல்லாத்தையும் சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தா இந்த அளவு கொடுத்ததை எடுத்ததை மறுபடியும் கொடுத்தரணும்ப்பா, போதுமா? அதே ஆண் வாரிசு உங்க பட்டியல விளங்க வைக்கிறனாயா, இது சக்தி வாக்கு. இது எல்லை விட்டு போறதுக்குள்ள இது மென்னு தின்னு முழிஞ்சிடும் வாதாயி, இது மென்னு தின்னு முழிஞ்சிடும். இந்த இதை நீ ராத்திரி படுக்கிற போது அதை உரிச்சு தின்னு போடணும். ராத்திரி படுக்கிற போது நீ இதை உரிச்சு தின்னு போடணும். தாயி இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தினம் கொஞ்சம் கொஞ்சமா என்னை நினைச்சு முழுகி வாதாஜி, வாரிசு அமைச்சர் இங்க வா, போ வரம்போ. இந்த தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்க, மணி மாறக்கூடாது, போ வரம். நெகமம், நெகமத்திலிருந்து வந்து நிக்குதடா நோவு நொடி சிக்கலு, அப்படி வந்து நிக்குதடா வச்சல். தாயி நான் எப்படி இந்த கத்தி முனை மேல் நிக்கிறனும் அதே மாதிரி உன்ற வட்டி பூச்சி முனை மேல் நிக்குதாயா? உங்க இல்ல இருவு மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, இல்லம் முடங்கி, எல்லாம் முடங்கி நோவு நொடியோட இன்னைக்கு மங்கிலியம் படுத்து கிடக்குது. இது என்னென்னமோ மருத்துவத்தில் சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. அதே மாதிரி நீ 1000 தேவாதி கும்பிட்டாச்சு, 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு, இதை நல்லது பண்ண முடியல. இதை நல்லது பண்ணி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? தாயி இது நோவும் அல்ல நொடியும் அல்ல, புரிஞ்சுதா தாயி? உன்ற பட்டியை மொண்டிக்கட்டுல போட்டு இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதாயா? உறவாடி கெடுத்து போட்டாங்க, புரிஞ்சுதா? கெடுத்து வேடிக்கை பார்த்து இன்னைக்கு ஓரமா நின்று எள்ளி நகையாடி நிக்கிறாங்கப்பா, புரிஞ்சுதா? புரியலையா? ஏவல் சம்பந்தப்பட்டது இதுல 1000 பக்கம் போய் பட்டாங்க. அதை கண்டுட்டு போகதேவாது முட்டிட்டு ஓடுது, புரிஞ்சுதா? உங்க குலதெய்வமே உங்க இல்லத்துக்குள்ள வராதாயா? அதனால இந்த கருப்பரப்ப கடைசியா வந்து என்னை நம்பி வந்து நிக்கிறேன் இல்லையா? என்னையும் மழை போல நம்பி நிப்பியா? மழை போல நம்பி நின்று அப்படின்னா 8 நாளுக்குள்ள எடுத்து அக்கட்டால வீசுறாயா, புரியுதா? வளைச்சு முடிச்சுட்டு மங்கிலத்தை எந்த வத்திலே உடச்ச பேசிக்குமா? மருத்துவத்துல போய் கேட்கிற போது சிறுநீரக சேதாரமா போய் போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி கிடக்குறாங்க இல்லையா தாயி? இந்த கருப்பு நான் என்ன சொல்றேன், சிறுநீரகம் போகல, ஒண்ணும் போகல, இது மந்திரமாய கட்டி ஏவல, இதை நல்லது பண்ணி கொடுத்துறனாயா? ஒண்ணும் பயப்பட வேண்டாம், 10 காசு செலவு இல்லாம நல்லது பண்ணி தீர்த்தாய்ஸ் குத்துற போட்டு இந்த பட்டியல் கொண்டு நிறுத்தினாயா? அது போக இல்லத்துக்குள்ளார அப்படித்தான் தாயி ஓரியாட்ட தூரியாட்டமா தான் இருக்கு. ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமா இன்னைக்கு. அதே மாதிரி ஒரு சில நேரத்துல துர்வாடை அடிக்குமாயா? ஒரு இல்லத்துக்குள்ளார நீ பாட்டு கம்மன் இருந்தாலே ஒவ்வொரு தடவைக்கு துர்வாடை அடிக்கு. அது உள்ள வந்து சொலமாட்டம் போட்டு தெரியுதப்பா, புரிஞ்சுதா? இன்னைக்கு ராத்திரியே வரனாயா வந்து எடுத்து என்ற பாதகோல்ல போட்டு அமுத்துறனாயா? எடுத்து அடக்கி என்ற பாதகோல்ல போட்டு அமுத்தி இந்த குடும்பத்தை வாழ வச்சு கொடுத்துறனாயா? இந்த வாழ்க்கையை அத்துவானத்தில் நிக்குது இல்லையா தாயி? எல்லா புத்தகத்திலும் இதெல்லாம் முறையெல்லாம் கிடையாது, எடுத்து வேடிக்கை பார்த்துட்டாங்க. நீ பண்ணமாயா அவனுக்கு அத்து என்ன ஒரு கிளி கூத்துரு
கொடுத்து இந்த 4வது சாப்டர் விஷயம் இல்லத்துல முன்னாடி கேட்டு போடாயா. கெடா குறுக்க வந்து நின்னுச்சுரா, கெடா குறுக்க வந்து நின்னுச்சுரா, இருக்க ஆபத்தா போனது. நான் இருக்கிறேன்னு சொல்லி கெடா குறுக்க வந்து நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்தேன் ரோட்ல. ஐயா கருப்பனை சாத்தா நம்புற அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, நம்புன காட்டித்தான் உன்ற கண்ணுல காமிச்சுதான் இல்லையா. மருத்துவத்துல என்னமோ சொல்லிட்டாங்க, ரெண்டும் தத்த வச்சுட்டு இல்லையா, தூணுக்கு தூணா நின்னது இன்னைக்கு என்னமோ ஆகி போயிருமே அப்படின்னு சொல்லி பைத்து என்னையும் வந்தா வந்து எனக்கு வரம் கேட்டு மருத்துவத்துக்கு போனீங்க. அங்க போற போது நல்லா சொல்லக்கூடாது, இருந்தாலும் மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல நீ எந்த அளவுக்கு என்னை கைப்பிடிச்ச, அவங்களும் கைப்பிடிச்சாங்க. போகிற போது நடுத்தரத்துல கெடா குறுக்க வந்துதான், குறுக்க வந்து மண்டி போட்டு ஆசீர்வாதம் பண்ணுன்னா அதுக்கப்புறம் தான் தகுதி வந்தது. போனீங்க என்னென்னமோ நினைச்சீங்க, அந்த நிமிஷத்தை முடிச்சு கொடுத்தேன். ஒரே நாள் இல்லையா, வேலை முடிச்சாச்சு, ஆயுசு கொடுத்தாச்சு, நல்லது பண்ணியாச்சு. இனி தீர்க்காயுசு எந்த விதத்துக்கு குறை வராது. இதே மாதிரி என்னை பிடிச்சி வந்துட்டீங்க அப்படின்னா நீ நல்லா அவியலுமே நீ விடாப்படியா பிடிக்கிறாங்க, பிடிச்சு வந்துட்டா அப்படின்ட்டா ஆயுசுக்கு கூட வந்து நிப்பனாயா, தலைக்கட்டுக்கு தலைக்கட்டு கூட வந்து நிப்பேன். புரியுதா? அதே மாதிரி நகை காணாத போச்சுன்னு வந்து கேட்டாங்களா, பீரோக்குள்ள அந்த சேலைக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா கண்டுபிடிச்சிட்டீங்களா, எடுத்துட்டீங்களா, மேல சுத்தி பாத்தீங்க, எங்க எங்கயா நல்ல தொலை பார்த்து கண்டுபிடிக்க முடியாம வந்து கேட்ட 3/4 மணி நேரத்துல புடிச்சு கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா? அதே மாதிரி உங்க வட்டி பெருகுதாயா, பால் பொங்குது, எந்த விதத்துக்கு குறை வராது. இது சத்தியமா உங்க தங்கத்துக்கு படிப்பு முறையில கூட வரப்போம்.